பேரன்புடைய எனது அன்பு நேயர்களே, உங்கள் ஜோதிடர் காரைக்குடி சுபசான்ஜி பேசுகிறேன். இன்று தலைப்பாக உங்கள் ராசியும் உங்கள் குணாதிசயமும் என்ற தலைப்பில் பேசுகிறேன். ராசி என்பது நீங்கள் பிறக்கிற நேரத்தில் எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறீங்களோ அந்த நட்சத்திரம் அந்த நேரம் எந்த ராசி கட்டத்தில், அதாவது 12 ராசி கட்டம் இருக்குல்ல, அந்த கட்டத்தில் எந்த கட்டத்தில் நிற்கிறதோ அதுதான் உங்கள் ராசி ஆயிடுது. உதாரணமாக இன்று மேசராசிக்கு பேசுகிறேன். நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் 4 பாதத்தில் எதுலையாவது, பரணி நட்சத்திரத்தில் 4 பாதத்தில் எதுலையாவது, கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்துலையாவது பிறந்திருந்தால் நீங்கள் மேசராசிக்காரராக ஆகிறீங்க. இந்த ராசின்னா எதுக்குன்னா, சந்திரன் நிற்கிறது, சந்திரன் அந்த நட்சத்திரத்தில் நிற்குது. அதனால் அந்த சந்திரன் நிற்கிற இடத்த நம்ம ராசி கட்டமாக சொல்லிடுறோம். சந்திரன் மனோகாரகன், அதாவது சூரியன் ஆத்மகாரகன்னா சந்திரன் மனோகாரகன். நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணுறவன் தான். நம்ம கவலைப்படுறோம், சந்தோஷப்படுறோம், சஞ்சலப்படுறோம், நிம்மதி குறைச்சலாக இருக்கோம், கலக்கடைகிறோம், மயக்கடைகிறோம். எல்லாத்துக்கும் காரணம் நம்மளை சுற்றி வர அந்த சந்திரன் தான். ரொம்ப ஓவரான இப்போ இம்பேக்ட் கொடுக்குறாரு. அதனால் இந்த ராசி கட்டத்துக்கு அவ்வளோ இது இருக்குது. ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு குணாதிசயம் இருக்கும் பாருங்கள். அது காரணம் என்னென்னா, சந்திரன் நம்ம குணத்தை மனசை ஆட்டி படைக்கிறார். அந்த விஷயத்தில் பார்க்கும்போது மேஷராசிக்காரங்கிட்ட போய் சொல்ல போகிறேன். அவங்க பெருந்தன்மையாக இருப்பாங்க, பெருந்தாலும் தனித்துவமான எண்ணங்கள் கொண்டவங்க. அவங்களுக்குன்னு சில எண்ணங்கள் இருக்கும், ஆளுமைத்தன்மை இருக்கும், இருந்தாலும் அடக்கி வசிப்பாங்க. எல்லோரையும் சக மனிதர்களாக பார்ப்பாங்க. உதவிக்கு ஒருவர்களுக்கு முடிந்தால் உதவி செய்வாங்க. உதவி செய்து அவங்க நல்லா செய்கிறாங்களோ, நன்றியாக இருக்காங்களோ, அதெல்லாம் திருப்பி பார்க்க மாட்டாங்க. ஆனால் அதில் என்ன விசேஷம்னா, அவங்களுக்குள்ள உள்ள ஆளுமைத்திறம் அவங்களுக்கே தெரியாது, அவங்களே அதை புரிஞ்சுக்கிற மாட்டாங்க. நேர்மையாக நடந்துக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. நல்ல குடும்பத்திலேருந்து வந்தவங்களாக இருப்பாங்க. நல்ல குடும்பம்னா பணக்கார குடும்பமோ, பதவி உள்ள குடும்பமோ, பெரிய அந்தஸ்துன்னு நீங்களாம் சொல்லிக்கிறோம்ல, அந்த குடும்பம் இல்லை. அவன் குடும்பம் கௌரவமான குடும்பம், யாருக்கும் நல்ல செஞ்ச குடும்பம், யாருக்கும் நிச்சயமாக கெடுதல் பண்ணாத குடும்பம். அப்படி குடும்பம்தான் ஒரு நல்ல குடும்பம் அப்படின்னு நம்ம முடிவுக்கு வர முடியும். ஆனால் அவருடைய முன்னேற்றத்தை பார்த்து அவர்கிட்ட பலன் அடைஞ்சவர்கள் கூட பொறாமப்படத்தான் செய்வாங்க. அதை பற்றிலாம் அவங்க கண்டுக்கிறான் முன்னேறி போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. அப்படி சென்றால் அவரை அடித்து கொள்ள ஆளே இருக்காது. அது அந்த ராசி மேசராசி செவ்வாயினுடைய ஆட்சி விடவர் இருக்குது. அதில் என்ன லாபம்னா, செவ்வாய் நிலபுலங்களுக்கு சொந்தக்காரர். அதனால் ரியல் எஸ்டேட் பார்க்கலாம், நல்ல இது பார்த்தா நல்ல லாபங்கள் கிடைக்கும், நிலமெல்லாம் சேரும். இவங்களே அசையும் சொத்து அசையா சொத்தெல்லாம் சேர்க்கலாம். நிச்சயமாக குறிப்பிட்டு அசையா சொத்துக்கு ஒரு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு பிறந்த இடமும் கூட அசையா சொத்துக்கள் நிறைய இருக்க இடமா தான் இருக்கணும். அதை வச்சு தான் அந்த விதி நிர்ணயிக்கப்பட்டு அந்த மேசராசியில் அவங்க பிறக்க வைக்கிறாங்க. அதே மாதிரி தம்பதியர்கள் இவருக்கு அமைகிற மனைவியோ அல்லது மேசராசியில் பிறந்த பெண்ணுக்கு அமைகிற கணவனோ அனுசரித்து போகிறவங்களாக இருப்பாங்க. குடும்ப பாரம்பரிய பெருமையும் காப்பாற்றணுங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். அவங்க நல்ல குடும்பத்திலான வந்திருக்காங்க, இப்போ குடும்ப பாரம்பரியத்தையும் காக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் உள்ள இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் தவறு செய்கிறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. பிள்ளைகள் நலனில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டணும் அவங்க. ஏன்னா ஊரில் எல்லோரும் கையை கட்டி நிற்பான், அவங்களுக்கு இது பண்ணிவிட்டு அவங்ககிட்டே நல்ல பேர் வாங்கிட்டு போகிறதுல பிரயோசனம் இல்லை. பிள்ளைகளை நல்லா பார்த்துக்கணும். அப்படி பார்த்துக்கிட்டாங்கன்னா பிற்காலத்தில் அவங்க இருந்த இடத்துல இருந்து சாப்பிட்லாம். பிள்ளைகள் அவங்கவுங்க நிலைக்கு இப்போ நல்லா போயிட்டாங்கன்னா அவங்கள பற்றி அவங்க கவலைப்பட வேண்டியதில்லை பாருங்கள். அப்புறம் இந்த ராசி சூரியனுடைய உச்ச வீடாக இருக்கார். அதனால தான் சூரியன் ஆத்மகாரகன்,
இருக்க கிரகங்கள்லே பெரியவர். அவரை சுற்றி தான் மற்ற கிரகங்கள்லாம் சுற்றி வருது. அவர் உச்சமடைகிறனால இந்த வீட்டை காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் வீடாக ஜோதிடத்தில் எடுத்துக்கிறாங்க. அந்தளவுக்கு நல்ல பவரான ராசி. அதனால தான் அவருக்கு ஆளுமை திறன் இருக்கும். ஒரு இந்த ஜாதகருக்கு கணவனோ மனைவியோ அமையும் போது நிச்சயமாக அடுத்தடுத்த ராசியில் தானே வர முடியும். அதனால் அவங்க பவியமாக இருப்பாங்க. உங்கள் சூழலுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இது பண்ணுவாங்க. ஒரு நிற்கிற இடத்துல 4 பேர் சுற்றியே நிற்பாங்க. ஒரு தேடியெல்லாம் வருவாங்க. என்ன காரியத்தை சாதிச்சுக்கிட்டு அவங்க வாட்டுக்கு போயிடுவாங்க. அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரெண்டாவது, இவர் உஷாராக சேமிப்பும் பண்ணணும். ஒரு சேமிக்கணும், அதுதான் முக்கியம். சேமித்து வச்சுக்கிட்டாருன்னா நல்லது. இவருக்கு வர்ற மனைவியும் சேமிப்பில் கவனம் செலுத்தணும். இப்போ சேமிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். வருது பணக்காரனாகிறதுக்கு ஏழையாகிறதுக்கு என்ன விஷயம்னா, நிறையா சம்பாதிக்கிறோம், குறைச்சி சம்பாதிக்கிறோமெல்லாம் கிடையாது. 6000 சம்பளம் வாங்குறவனும் பிழைக்கிறான், 60,000 சம்பளம் வாங்குறவனும் அதே மாதிரி தான் இருக்கான், 6 லட்சம் வாங்குறவனும் அது மாதிரி தான் இருக்கான். ஏன்னா ஒரு வீடு வச்சுருப்பான், கூட ஒரு கார் வச்சுருப்பான். வேற ஒன்றும் சந்தோஷங்களில் வித்தியாசம் கிடையாது. வாழ்க்கைங்கிற சந்தோஷத்தில் தான் இருக்குது. நம்ம எவ்வளோ சந்தோஷிக்கிறோம் அதில் தான் வாழ்க்கையை ஒழிய வச்சிருக்கங்கிறத வச்சு வாழ்க்கை பண்ண முடியாது. இவர் என்ன முக்கியமாக இருக்கணும்னா, அவர் திறந்தாழ்ந்த இடங்களுக்கு போயிடக்கூடாது. அதாவது நம்மளை உதாசீனப்படுத்த பார்ப்பாங்க, அவமானப்படுத்த பார்ப்பாங்க, இவர் மேலே பொறாமையில் இருப்பாங்க, இவர் குடும்பத்து மேலே பொறாமையில் இருப்பாங்க. ஒரு எதிரி இல்லாமல் இருக்க முடியாது. இவருக்கு ஆட்டோமேட்டிக்காக பொறாமைனாலே எதிரி இருப்பாங்க. கண்டுக்கிறான் போய்கிட்டு இருக்கு, நல்லது. அதுக்கு ப்ரேயர் முக்கியம். ஒரு செவ்வாய் வீடாக இருக்கிறதுனால இவர் யாரை கும்பிடலாம்னா முருகனை கும்பிடலாம். கரெக்டான சாமியார்னா செவ்வாய் முருகனுக்குரியது. காளியும் கும்பிடக்கூடாது, அம்பாளையும் கும்பிடாது. இடைப்பட்ட சாமி இருக்கு பாருங்கள், முத்துமாரி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது செவ்வாயை குறிக்கிறது. அதனால் அதை கும்பிடலாம். அம்பாளுங்கிறது சந்திரனை குறிக்கிறது, அதை கும்பிட வேண்டியதில்லை. ராகை குறிக்கின்ற பத்திராளியும் கும்பிடலாம். இவர் யாரை கும்பிடோம்னா முத்துமாரி மாரி அப்படி தெய்வங்களை கும்பிடணும். புகழ்கிறவங்களை கண்டால் அவர் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறணும். மற்ற காரியம் ஜாதிக்க வந்திருக்காங்கன்னு அர்த்தம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். குடும்ப வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். மனசை அலைபாய விடக்கூடாது. இதோடு நல்ல ராசி, மிகச்சிறப்பான ராசி. ராசியிலே முதல் ராசினா பாருங்களேன், இவருக்கு எந்த கலக்கமும் வராது. ஆனால் ஜாதக கட்டத்துக்குள்ளே போனால் இந்த ராசியில் மாந்தி இருந்துடக்கூடாது. இந்த ராசி இலக்கணத்துக்கு பாதஸ்தானமாக இருந்துடக்கூடாது. இலக்கணத்துக்கு 6ஆம் இடமா 8ஆம் இடமா இருந்துடக்கூடாது. அது ஜாதக கட்டத்துக்குள்ளே போகும்போது இது பொதுவான பலன் தானே. ராசி பலனில் பொதுவாகத்தான் சொல்ல முடியும். ராசி வச்சு ஜாதக கட்டத்துக்குள்ளே போனால் தான் மற்றெல்லாம் சொல்ல முடியும். அதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ குணாதிசயத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒரு குணம் இப்படி தான் இருக்கும். ஆனால் குடும்பத்து மேலே நல்ல அக்கறையாக இருப்பார். சொல்கிற கேட்குற மனைவி இருப்பாங்க. இவரும் நம்ம குடும்பம் கௌரவம், இந்த கௌரவங்கிற ஒரு வார்த்தையை தூக்கி வச்சுக்குவார். அதை மட்டும் விட மாட்டார். அதனால் குடும்பத்தை எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டார். புள்ள ஊட்டியை நல்லா வச்சுக்குவார். உறவினர்களுக்கு நல்ல மரியாதை கொடுப்பார். ஆனால் உறவினர்கள் விட்டு நல்லா இருக்காங்களான்னு சொல்ல முடியாது. இவருடைய உயர்வு கண்டு இவருடைய தாய்மாமங்கள் தான் முதல் எதிரியாக வருவாங்க. தாய்மாமங்கள் தான் 23ஆம் புலிகேசியை பாருங்கள், தாய்மாமன் தான் கடைசியாக எதிரியாக இருப்பான். முன்னேற விட மாட்டான். அவன் எப்போ பார்த்தானோ அந்த நிலையிலே இருக்கணும், மேலே போகக்கூடாதுன்னு நினைப்பான். பெற்றவங்களை பற்றியெல்லாம் அவர் கவலைப்பட வேண்டியது. இவருடைய முன்னேற்றத்தை கண்டுட்டா கூட பிறந்தவங்க எல்லாருமே, ஈவன் பெற்றோர் கூட சில நேரங்களில் மற்ற பிள்ளைகள் நல்லா இல்லாமல் போய் நல்லா வரும்போது கொஞ்சம் புறாமப்படத்தான் செய்வாங்க. அதையெல்லாம் நீந்தி வரணும். மனசில் வச்சுக்கிறத வச்சுக்கணும். வெளியில் கொஞ்சம் நடிக்கவும் தெரியணும். நடிப்புக்கு தான் அன்றைக்கி வாழ்க்கை நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. மற்றபடி ரொம்ப நல்லவர். ரொம்ப தெய்வ வழிபாடு முக்கியம். அவர் முன்னோர் முக்கியமாக வழிபடணும். குறிப்பாக செவ்வாய் அவருடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கிறதுனால அவர் தந்தையை வழிபட்டணும். தந்தையை வழிபடணும். உயிரோடு இருந்தால் வழிபடணும். நல்லதை செய்யணும். அவருக்கு உயிரோடு இல்லை அப்படின்னா அவர் தெய்வமாக வழிபடணும். வழிபாடு முக்கியம், நிதானம் முக்கியம். ஒரு கொஞ்சம் மனசை நிறுத்தி வாசிக்கணும்.
அதான் நிதானம் வேண்டும். இல்லை கொஞ்சம் நிதானமாகவே இருந்துட்டாருன்னா, நயமாக நடந்துட்டாருன்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிடும்.